இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சந்திரா, உனக்கு நான் கொடுக்கிற ஃபைனல் வார்னிங் இது. இனிமே மாப்பிளைய பத்தி ஏதாவது தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இல்லக்கா, இவன் வந்து ஏய், இப்பதானே சொன்ன வாயை மூடுன. அத்தை, நான் இதை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் என்னை பழி வாங்கறதுக்காக ஒரு வேலை ஒன்று சேர்ந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என் விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ கூட பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எனக்கு அகென்ஸ்டா பேசினாங்க. அக்கா அக்கா, இவன் தேவையில்லாம என்னையும் அந்த ஆளையும் சம்பந்தப்படுத்தி பேசுறான். அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு நீதான் முக்கியம்னு எப்பவோ அந்த ஆளை விட்டுட்டு இங்க வந்துட்டேன்க்கா. இவன் நமக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சந்திரா, உன்னை நான் நம்புறேன். எனக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மாப்பிளையும் முக்கியம். அதனால இனிமே அவர் மேல சந்தேகப்படாத. பாட்டி, வாயா கார்த்தி, ஏயா இந்த போட்டோ எடுத்துட்டு வர சொன்ன? இது சந்திரகலாவுக்கும் சிவனாண்டிக்கும் நான் தான் அவங்க பேரன் தெரிஞ்சிருச்சு பாட்டி. தெரிஞ்சு போச்சா? ஆமா பாட்டி, இனிமே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நான் தான் அவங்க பேரன் அவங்க நிரூபிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் பாட்டி இந்த போட்டோவை கேட்டேன். இந்த போட்டோவை நீ கேக்குறேன்னா ஏதோ காரணம் இல்லாம இருக்காதுப்பா. இந்த சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரட்டுமா? ஜாக்கிரதப்பா. வரேன் பாட்டி. நான் முன்னாடியே இந்த மாதிரி எதனா நடக்கும் தெரிஞ்சுதான் அதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். சூப்பர் மாப்ள, எங்களுக்கு தெரியாம பல விஷயங்கள் படி எங்களை ஆச்சரியப்படுத்துறீங்க. ஆமா மாமா, சகல நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆனாலும் பின்னாடி பல விஷயங்களை செஞ்சிடாரு. சரி மாப்ள, நீ போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இல்ல, நான் உன்னை தப்பானவன் நினைச்சேன். எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன். நீ சொன்ன எந்த உண்மையும் நான் நம்பல. உன்னை எடுத்தறிஞ்சுதான் பேசிருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நல்லது மட்டும் தான் பண்ணிருக்க. உன்னை நம்பாம அந்த மாயாவை நம்பி உன்னை நிறைய காயப்படுத்திருக்கேன். ஏற்காட்டுல அவதான் என்ன கடத்தினான்னு நீ சொன்னப்போ நான் நம்பல. இப்பவும் அவதான் என்ன கடத்தி தண்ணி டேங்க்ல வச்சு கொல்ல பார்த்தா. 2 தடவையும் நீதான் என்ன காப்பாத்திருக்க. உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுதான் ராஜா. ஆரம்பத்துல உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். இடையில இந்த மாயா குழப்பி விட்டதால உன்னை நம்பாம எதிரியா பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப அதெல்லாம் நினைச்சா எனக்கே என் மேல கோவமா வருது. யாரு என்ன சொன்னாலும் உன்னை நம்பி இருக்கணும். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு ராஜா. ஏய், பரவாயில்ல, அதெல்லாம் விடு. இப்போ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நான் ஒரு முட்டாள். I'm really sorry. அதை விடுன்னு சொல்றேன்ல. நீ எதை பத்தியும் யோசிக்காத, ரிலாக்ஸ்டா இரு. நீ ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டனா அப்புறம் இந்த மாயாவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் உன் லைஃபை நீயே பார்த்துக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இந்த மகேஷ் கோமாலேருந்து ரெக்கவர் ஆகட்டும். நானே மாயா கிட்ட போய் அவனை ஒப்படைச்சிருவேன். நீ இதை பத்திலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, சரியா? ரெஸ்ட் எடு. சொல்லுங்க. சந்திரா, மாயா வந்து என்ன பார்த்தா. அப்படியா? ஏதாவது முக்கியமான விஷயமா? மகேஷ் எங்க இருக்கான்ற தகவலை சொன்னான்.
அவன் எங்க இருக்கான்? அவனை அந்த டிரைவர் பையன் தான் மறைச்சு வச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அவனா மகேஷ மறைச்சு வச்சிருக்கான்? ஆமா சந்திரா. அப்போ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவன் மகேஷ மறைச்சு வச்சானா? இது ரேவதிக்கு தெரிஞ்சா அவளே அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாளே. ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு சந்திரா. இது நல்ல விஷயம் தானேங்க? அட நீ வேற. நான் சொல்ல வந்தது மகேஷ்க்கும் மாயாவுக்கும் இருக்கிற தப்பான உறவு ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சான். என்னங்க சொல்றீங்க? அவங்கள பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? அப்ப ரேவதிக்கு டிரைவர் மேல இருக்கிற கோவம் போயிடுமே. ஆமாமா, அவ கோபம் போகுமோ என்னவோ அது நமக்கு தெரியாது. ஆனா இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. ரேவதி 2 நாள்ல ஆஸ்திரேலியா போறாளமே. என்னது? ஆஸ்திரேலியா போறாளா? எதுக்கு? ஏதோ வேலைக்கு போறாளாம். திரும்ப வர்றதுக்கு 5 வருஷம் ஆகுமாமே. இதையும் மாயா தான் சொன்னா. ஏங்க, இது அவளுக்கு எப்படி தெரியுமா? ஏதோ டிராவல் ஏஜென்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாலாம். போகட்டு விடுங்க. என் அக்காவை பிரிஞ்சு இருக்கிறது கூட அவளுக்கு ஒரு வகையில தண்டனை தான். அவ கஷ்டப்படட்டும். அந்த டிரைவர் பையலும் நமக்கு எல்லா வகையிலும் டார்ச்சர் கொடுக்கறான்ல, அவனும் புது பொண்டாட்டியை பிரிஞ்சு கஷ்டப்படட்டும். சரி சந்திரா, வச்சிடறேன். சரிங்க. நல்ல விஷயம்தான். அவ ஆஸ்திரேலியா போகட்டும், அப்ப தெரியும். ஏன் எதனா பிரச்சனையா? இவ்ளோ நாளா எவ்ளோ முட்டாளா இருந்திருக்கேன்னு எனக்கு ஏன் மேலே கோவமா இருக்கு. கெட்டவங்களெல்லாம் நல்லவங்க நம்பி இருக்கேன். ஆனா எப்பவும் எல்லாருக்கும் நல்லது செய்யற உன்னை கெட்டவன் நினைச்சு வெறுத்திருக்கேன். அதோட அவமானப்படுத்திருக்கேன். உன் மனசு காயப்படுற மாதிரி தான் நான் எப்பவும் பேசிருக்கேன். ஆனா நீ இதையெல்லாம் பெரிய மனசோட பொறுத்துக்கிட்டு எனக்கு எப்போ நீ நல்லதான் செஞ்சிருக்க. இதெல்லாம் நீ ஏற்கனவே சொல்லிட்டல, இப்ப எதுக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்க? மனசு ஆறல. நானும் உன்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில செத்துட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நீ இந்த மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு பெருசா எதுவுமே நடக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலை நீ என்ன வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். தயவு செஞ்சு இதுக்கு மேல இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. வா, வந்து படு.